ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லார் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, இந்த சீசன் 9 டிக்கெட்டு ஃபினாலே பயங்கரமான ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதில் மொத்தம் 9 டாஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 டாஸ்க் நடந்து முடிஞ்சது. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் வின் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவரால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வர முடியாது. ஸோ சபரி தான் டாப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி கமர் தான் இருந்தாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணாங்க டிக்கெட் ஃபினாலே 7 வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இஸ் நன் அனதர் தென் அரோரா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் வந்துட்டு 6 டாஸ்க் முடிஞ்சிருக்குல்ல. 6 டாஸ்க்கையும் பார்த்தீங்கன்னா 6 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது வின் பண்ணவங்களே வின் பண்ணாமல் 6 பேர். இதில் மிஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அரோரா, திவ்யா, கமருதீன். சரிங்களா? ஸோ அதில் அரோரா வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 7 வந்து வின் பண்ணியிருக்காங்க தான் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. அதை நான் கொடுத்துருந்தேன். அது வந்து கொஸ்டின் ஆன்சர் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. ஜென்ரல் நாலேஜுக்கு இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது போல இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ரைட், இப்போ என்னென்னா இப்போது அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அது யார் வின் பண்ணாங்கன்ற விஷயங்கள் சொல்லியாச்சு. இப்போ யார் யாருக்கு என்னென்ன மதிப்புகள் வந்து கடைசியில் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது விஜய் பார்வதி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ யார் இருக்காங்க டிக்கெட்டு ஃபினாலே 7 முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி இருக்காங்க, 2வது அரோரா வந்திருக்காங்க, 3வது சபரி வந்திருக்காரு, 4வது விக்ரம் இருக்காங்க, 5வது சுபிக்ஷா இருக்காங்க, 6வது சாண்ட்ரா இருக்காங்க, 7வது திவ்யா இருக்காங்க, 8வது கமருதீன் இருக்காரு, 9வது கானா வினோத் இருக்காரு. இணையா நடக்குது, இணைய தலைகளை மாதிரி இருக்குது. கமருதீன் 8வது பிளேஸ் போயிட்டாரு. ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு ரூமர் வேறு போயிட்டுருக்கு, கமருதீன் இந்த வாரம் வந்து வெளியே அனுப்பிடுவாங்கன்னு. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. கமருதீன் வந்து இப்போ 8வது பிளேஸில் இருக்கிற. அவருக்கு டிக்கெட்டு ஃபினாலே தேவைப்படாது. ஏன்னா அவருக்கு ஓரளவுக்கு கணிசமான ஓட்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது கமருதீன் இருக்கிற இடத்துக்கு, ஏன்னா அந்த ரேங்க் 4ல் இருந்தவங்க ஒரு சில பேர் வந்து வெளியே போயிருக்காங்க. ஈவன் போன வாரம் கனி கூட வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பிளேஸில் தான் இருந்த மாதிரி சின்ன விஷயம் இல்லை. பட் கனி வெளியே போனாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த வாரம் வந்து கமருதீன் மேலே நிறைய அதிர்வு அலைவுகள் நிறைய பேர் தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படி இப்படின்னு சொன்னதுனால ஓட்ஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு தகவலும் வருது. அப்படின்னு இருக்கும்போது இதில் வேறு டிக்கெட்டு ஃபினாலே வேறு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் சரிஞ்சு போன காரணத்தினால ஒருவேளை இப்போது இது மாதிரி நடந்துருமோ அப்படி ஒரு பதமதிப்பு இருக்குது. பட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் இதுதான் இப்போ அப்டேட். மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்வதி இருக்காங்க, 2வது அரோரா இருக்காங்க, 3வது சபரி இருக்காங்க, 4வது விக்ரம் இருக்காங்க, 5வது சுபிக்ஷா, 6வது சாண்ட்ரா, 7வது திவ்யா, 8வது கமருதீன், 9வது நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சில பேர் வந்துட்டு வெறும் வாய் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்குலாம் விஜய் பார்வதி தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ 7வது டாஸ்க் முடிஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டில் இருக்காங்க. பாய் நண்பர்களே.